நான் உங்கள்ட்ட தான் கேட்கிறேன். அது எதுக்காண்டி கொடுத்தாங்க? நீங்க நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி. அது ஏன் அவங்களுக்கு என்ன அக்கறை? நீங்க எல்லாம் நல்லா படிச்சேன்னா நாங்க படிச்ச பள்ளியில படிக்கிற பசங்க நல்லா படிச்சாங்க, மார்க் எடுத்தாங்க, பாஸ் ஆனாங்கிற எங்களுக்கும் பெருமை அப்படிங்கறதுனாலதான். நீங்க படிக்கிறதுனால பாஸ் பண்றதுனால எங்களுக்கு என்ன புண்ணியம் இல்லை அப்படின்னாலும் எங்களுக்கு பெருமை இருக்குங்கிறதுனாலதான் கொடுத்தாங்க. அதே மாதிரி பெருமை நீங்களும் அடையணும். இந்த ஸ்கூல் வந்து ரொம்ப வெளியில விமர்சனங்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் யாரால போக்க முடியும்னா உங்களாலதான். ஆசிரியர்களால முடிஞ்சு, அவங்க ரவுண்டு முடிஞ்சு, இன்னும் 3 எக்ஸாம் இருக்கு, 2 எக்ஸாம் முடிச்சிட்டீங்க. இனிமே யாரும் உங்களை கேட்க முடியாது, அட்டண்டன்ஸ் கிடையாது, எதுவும் கிடையாது. ஹால் டிக்கெட் எல்லாரும் கைக்கு வந்துருச்சு இல்ல. 3 எக்ஸாம் நீங்க வாட்டு உங்க இஷ்டத்துக்கு எழுதிட்டு போயிட்டு இருக்கலாம். ஆனா பாஸ் பண்ண வேண்டியது உங்க கீழே மட்டும்தான் இருக்கு. மார்க் எடுக்கணும், 100 மார்க் எடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அவசியம் கிடையாது. படிக்க முடிஞ்சவன் அந்த ஒரு பையன் சொன்னாங்க 470 மார்க். எங்க யார் தம்பி? 450. எங்க எந்திரிச்சு 450 மார்க். இவர் மாதிரி எல்லாரும் படிங்க, நாங்க உங்களை சொல்லலாம். பாஸ் பண்ணவே முடியல அப்படின்றீங்கல்ல, அவங்க நிச்சயமா பாஸ் பண்றதுக்கு மட்டும் படிங்க. 35 மார்க் எடுத்தா பாஸ். இப்ப தமிழ்ல வந்து ஏதோ சப்ஜெக்ட்ல ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணாலே 5 மார்க் கொடுத்துருந்தாங்களா? யாராருக்கெல்லாம் தெரியும்? கொஸ்டின் தவறு, அட்டன் பண்ணாலே 5 மார்க் கொடுத்தாங்க. அது மாதிரி சாய்ஸ்ல விட்டுறக்கூடாது. எதையுமே நம்ம முழுமையா எல்லாத்தையுமே அட்டன் பண்ணுங்க. 1 மார்க் கொஸ்டின், 1 மார்க் கொஸ்டின்ல வந்து 15 எடுத்துடலாம். 2 மார்க் கொஸ்டின்ல நம்ம 10 எடுத்துடலாம். 5 மார்க் கொஸ்டின்ல 4 எழுதுனா போதும். இந்த மாதிரி எழுதிட்டு மட்டும் விட்டுட்டு வந்துடாதீங்க. எல்லாத்தையும் அட்டன் பண்ணிருங்க, மேக்ஸிமம் அட்டன் பண்ணிருங்க. அந்த அட்டன் பண்றதுல மார்க் வந்து உங்களை பாஸ் பண்ண வச்சிரும்ல. 30 மார்க் எடுத்திருப்பீங்க, அந்த அட்டன் பண்ணதுக்கான 5 மார்க் கிடைச்சிரும்ல. அதனால டயத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ரொம்ப உற்சாகமா போங்க. எல்லா கவனங்களையும் விட்டுருங்க. தயவுசெய்து இந்த கொஞ்சம் இருக்கிற மீத காலத்திலேயே அந்த மொபைலை கொஞ்சம் ஓரமா வச்சிருங்க. மெயின் அதுதான். இந்த மொபைல சத்தியமா 10 நாளைக்கு தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. நிச்சயமா எல்லாருமே பாஸ் பண்ணிருவீங்க. ரொம்ப குறுகிய நபர்கள் தான் இருக்கிறீங்க. அதனால 100% ரிசல்ட் உங்களால கொடுக்க முடியும். என்ன கொடுத்துடலாமா? நிச்சயமா எடுத்துடலாமா?